ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குட்டி குட்டியாக சேவ் பண்ணி ஒரு 2 கிராம் 3 கிராம் வாங்குற இடத்துல பவுன் கணக்கில் எப்படி நம்ம வந்து சீக்கிரமாக சேர்த்த முடியும், அதுக்கான சிறந்த வழிகள் என்னென்ன, நான் எப்படி வந்து பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி அந்த ஸ்கீம் மூலமாக சக்ஸஸாக வந்தேன் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் நகை விற்கிற ரேட்டுக்கு தங்கம் வாங்குறதுனாலே ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வருஷத்துக்கு குறைஞ்சது 1 சவரன் அப்படிங்கிறத ஈஸியாக எப்படி நம்ம வந்து வாங்க முடியும், அது இல்லத்தரசிகளாக குட்டி குட்டியாக குருவி சேர்க்குற மாதிரி குட்டி குட்டியாக சேவ் பண்ணி நம்மளால் எப்படி வாங்கிக்க முடியும், அது எப்படி நமக்கு ஃபேவரபுளாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாங்க. ஆரம்பத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை மிச்சம் பிடிச்சி வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய செலவில் பணம் எடுத்து வச்சுருந்தாலும், அதை வந்து நான் வந்து கோல்டாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு தடவை வந்து சரி நம்ம கோல்டு ஸ்கீமில் போடலாம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் அது ஆரம்பிச்சு தான் 2 கிராமில் ஆரம்பிச்சதுங்க. 2 கிராமாக நம்ம வாங்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி வாங்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்தவும் முடிஞ்சுது. நகை கையில் வந்து வரப்போ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து கையில் வந்து பியூராக நகை வந்து நம்ம போட்டுக்கிற மாதிரி வாங்குறப்போ இருக்கக்கூடிய சந்தோஷமே வேறு தான். அது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அது மாதிரி நீங்கள் வந்து நகையும் சேர்த்திட்டு இருந்திருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து மாதத்துக்கு 1000 ரூபா தான் நம்மளால் சேவ் பண்ண முடிஞ்சாலும், அதனால் என்ன மீறி போனால் ஒரு 2 கிராம் வாங்கிட முடியும், 3 கிராம் வாங்கிட முடியும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 3 வருஷம் கழித்து பார்க்குறப்போ ஒரு நகை செட்டாக, அதாவது ஒரு ஹாரமாவோ ஒரு நெக்லஸாவோ ஒரு வளையலாவோ நம்ம வந்து எடுத்து வைக்க முடியுங்க. அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 வருஷத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காயின் சேர்த்து வச்சு தான் ஒரு ரோப் வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து 2000 ரூபா வந்து ஸ்கீமில் போட்டு அந்த ஸ்கீம் மூலமாக லலிதாவில் ஒரு பெண்டன்ட் வாங்கினேன்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேங்க. அதாவது குட்டி குட்டியாக சேவ் பண்ணாலும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கழித்து இப்போ எனக்கு வந்து அது ஒரு செட்டாக அமைஞ்சிருச்சு. இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த தாங்க அந்த நெக்லஸ் செட்டு. அதாவது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த ரோப், அதாவது அந்த நெக்லஸ் போட்டிருக்கக்கூடிய அந்த செயின் வந்து குட்டி குட்டியாக சிறுக 500 மில்லிகிராம் 1 கிராம் அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டியாக கிராமாக சேர்த்து காயின் தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ வாங்கி வைக்கிறப்போ கூட நான் வந்து இது மாதிரி வாங்குவேன்னு கூட ஐடியா இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பொருள் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டாக 1 கிராம் சேர்றப்போ எனக்கு குறைஞ்ச வேஸ்டேஜில் எனக்கு அந்த ரோப் வாங்கினேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டன்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் சீட்டு லலிதாவில் போட்டிருந்தேன். அந்த பெண்டன்ட்டுக்கும் வாங்கியாச்சு. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு மங்களன் மங்கலில் சீட்டு போட்டு அந்த இயரிங் நான் வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பு அந்த பெண்டன்ட்டோட சேர்த்து 12 கிராம் வருதுங்க. அந்த இயரிங் பார்த்தீங்கன்னா 6 கிராம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 கிராம், அதாவது 2.25 சவரன். இது வந்து 2லேருந்து 3 வருஷம் குட்டி குட்டியாக 500, 1000 சொன்னால் நம்ப மாட்டீங்க. 10 ரூபா கிடச்சா கூட அது ஒரு உண்டியல் சேமிப்பாக எடுத்து வச்சு ஒரு 500 ரூபா சேர்றப்போ ஒரு மில்லிகிராமில் காயின் வாங்குறது, இது மாதிரி தாங்க குட்டி குட்டியாக சேவ் பண்ணேன். நான் யோசிக்க கூட இல்லை. ஆனால் இப்போ திரும்பி பார்க்குறப்போ என் கையில் வந்து ஒரு நகை செட்டு வந்து கையில் கிடைக்கிறப்போ அது பார்க்குறப்போ இருக்க சந்தோஷமே வேறு தாங்க. அதனால தான் திரும்ப சொல்கிறேன். லாஸ்ட் ஒரு வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ₹1 சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 30 நாளைக்கு எடுத்து வச்சிங்கன்னா கூட 500 ரூபா, அதாவது ₹492 வந்து நம்மக்கிட்ட வந்து கையில் கிடைக்கும். ஸோ வந்து ₹1 சேலஞ்ச் எடுக்கலாம். இல்லை உங்களால் முடிஞ்சால் ₹2 சேலஞ்ச் எடுத்து ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சு அதை நகைச்சீட்டாக கட்டினீங்கன்னா கடைசியாக நம்ம வாங்குறப்ப செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்கலாம். எதுக்காக நான் அந்த ஸ்கீமில் போட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 கிராம் வாங்கினா கூட இப்போ வந்து 6700 ரூபாய்க்கு இருக்குதுன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் வாங்கினீங்கன்னா கூட 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு பவுனுக்கு 8000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த 8000 ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு கிராமே சேர்த்து வாங்கிடலாம். ஸோ அதே நீங்கள் ஸ்கீமில் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் கட்டியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஆயிரும். ரெண்டாவது எப்படியாவது நம்ம சேவ் பண்ணி நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டும் உங்களுக்கும் வரும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குட்டி குட்டியாக சேவ் பண்ணதே தெரியாமல் ஒரு வருஷ கடைசி 11 மாதம் கழிச்சு நீங்கள் போய் வாங்குறப்போ எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து நகை வாங்கிக்க முடியும். அப்போ நகை வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின ரேட்டை விட இன்றைக்கி இந்த ரேட்டு 10 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து 6000 ரூபாய்க்கு கட்டியிருந்தீங்கன்னா இப்போ 6700 ரூபாய்க்கு நீங்கள் இப்போ வந்து வித்ட்ரா பண்ணி நீங்கள் ஸ்கீம் முடிஞ்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 6700 ரூபான்னு வரப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த கிராமுலேயும் வந்து உங்களுக்கு லாபம் வந்து கிடைக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு இது மூலமாக உங்களுக்கு நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம அவசர தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பசங்களோட எதிர்காலத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இருக்குங்க. அதனால தாங்க நான் திரும்ப சொல்கிறேன். சின்னதாக தாங்க தெரியும். ஒரு 1000 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், அதாவது 10 ரூபாய் கிடச்சா கூட அது சின்னதாக எடுத்து வச்சு 10 ரூபாயே சேர்ந்து ஒரு 100 ரூபாய் கிடச்சிதுன்னா அதை 100 ரூபாயை ஒரு 10 தடவை எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கிடச்சிருங்க. ஈஸியாக வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும்.
ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு இதெல்லாம் குட்டி குட்டியாக சேவ் பண்ணி எப்போ நம்ம சேவ் பண்ணி பெருசாக வாங்குறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா கூட இருக்கலாம். ஆனால் நானும் அப்படி தாங்க நினச்சேன். நானும் வந்து இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் பொருள் வரப்போ தான் நமக்கு அது மேலே ஒரு நம்பிக்கையும் பிடிப்பும் வர ஆரம்பிச்சது. அதனால தாங்க சொல்கிறேன். இது வந்து நான் வந்து லைவாகவே நான் பார்த்துருக்கேன். ஆனால் டைம் எடுத்தது என்னமோ 2லேருந்து 3 வருஷம் ஆயிருச்சு. ஆனாலும் 3 வருஷம் வந்து திரும்பி பார்க்குறப்ப நம்ம கையில் ஒரு பொருளாக நம்ம இல்லத்தரசியாக தனிப்பட்ட முறையில் நம்ம சேவ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா? அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 4 கிராம் சேர்த்தணும், 2 கிராம் சேர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1000 ரூ. 2000 ஒரு ஸ்கீமில் போட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களாலையும் நகை வாங்கிக்க முடியுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்